ஹலோ கைஸ், இன்னொரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் வந்து என்ன டைப் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து டிசிஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ டிசிஷனோட கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து எப்படி மாறுபடுது டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டிசிஷன். ஸோ ப்ரோக்ராம் டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டீனான டிசிஷன், அடிக்கடி ரிப்பீட்டிவாக டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் டிசிஷன் கீழே வரும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், கைட்லைன்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட்டபிள், ஈஸியாக வந்து எப்படி எஸ் கொடுத்தா இது வரும், நோ கொடுத்தா இது நடக்கும் சொல்லிட்டு ப்ரைட்டபிளாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த இது வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டாகவும் இருக்குன்றாங்க. இது வந்து ஆட்டோமேட் இருப்பாங்க சொல்கிறாங்க. அது என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இன்வென்ட்ரி வந்து நம்ம எப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போது ஒரு 500 பாக்கெட் கீழே வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா, இல்லை 250 ரீப்ளேஸ் பண்ணலாமான்றது. வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் பட்ஜெட் அப்ரூவல்ஸு, இப்போ இந்த பட்ஜெட் இந்த பொருளுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த பட்ஜெட் அப்ரூவல்ஸுக்கு வந்து அது ஆட்டோமேட் பண்ணுறதாகட்டும். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இஷ்யூனா அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ வந்து ப்ரோக்ராம் டிசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ப்ரீ டேட்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாரண்டி கிளைம் பண்ண சொல்லிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணால் அவங்க வந்து என்ன இஷ்யூ, வாட்டர் டேமேஜ் தான் இருக்கா அதெல்லாம் கேட்பாங்க. இல்லை எதுவும் இல்லை ஓகேனா அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வந்து எடுத்துப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் சேம் கான்செப்ட் தான் அது ஒர்க் ஆகுது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது மூலமாக அவங்க டைம் கன்சியூமிங் டைமும் மிச்சமாகுது. அந்த பார்த்தீங்கன்னா அவங்களால குயிக்காகவும் பண்ண முடியும்னு சொல்லலாம் அந்த ப்ரோக்ராம் டிசிஷனில். ஆனால் இது ஈஸியான டிசிஷன் மட்டும் இது பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் டிசிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஒரு நாவல் டிசிஷன் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அரைசாங்க எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில். ஓகேங்களா? ஒரு யூனிக்கான டைமில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க வேண்டியது சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கும் தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்க எதுவும் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவான ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒரு மைண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது யோசிச்சு அவங்க சால்வ் பண்ணணும். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். ஓகேங்களா? அந்த டிசிஷன் மேக்கருக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுற டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு அவங்க மேக் பண்ண டிசிஷன் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிசிஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கும்போது ஒரு முக்கியமான டிசிஷன் அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நான் ப்ரோக்ராம் டிசிஷன் இருந்தால அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கணுன்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் டிசிஷன். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் டிசிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஓகேங்களா? அது கிளியர் அப்ஜெக்டிவ் ஏதோ நோக்கம் இந்த டிசிஷன் எடுத்தால் நம்ம இப்படி ஆகும் சொல்லிட்டு லிமிடெட் ஆல்டர்னேட்டிவ். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்காது, கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் அவுட்கம்ஸ் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். எதனால் எஸ் கொடுத்தா இது ஒரு நோ கொடுத்தா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த சிம்பிள் டிசிஷன் ஆர் டிபிக்கலி மேட் குவிக்லி. இது வந்து ரொம்ப குவிக்காக மேக் பண்ணலாம் அந்த டிசிஷனை. அந்த இன்னொரு மினிமல் அனலைஸ் இது நம்ம அதிகமாக அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை, சின்னதாக அனலைஸ் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் டிசிஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் டிசிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து நிறைய வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். நிறைய வகையான திங்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அன்சர்டனிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் நிலையில்லாத தன்மை சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இன்டர் டிபெண்டன்சிஸ். ஓகேங்களா? ஒன்று சார்ந்திருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெப்த்தான அனலைஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அதாவது வேரியஸ் பர்ஸ்பெக்டிவில். ஓகேங்களா? ஒருத்தங்க பர்ஸ்பெக்டிவ் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸை வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டிசிஷன்றதுனால எல்லாருக்கும் நம்ம சஜஷன் கேட்டு எடுக்கும்போது தான் அது ஒரு பெட்டர் டிசிஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த கேர்ஃபுல் எவலுவேஷன் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் எவலுவேஷன் பண்ணும்போது அது வந்து கேர்ஃபுல்லாக போகணும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணால் இந்த சாய்ஸ் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தடில் சூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிஃபோர் இஸ் தி கன்க்ளூஷன் அதாவது ஆல்டர்னேட்டிவ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேமை பொறுத்தும் இந்த டிசிஷன் டைப்ஸ் அது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷனல் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குறிப்பிட்ட பீரியடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இமீடியட் டிசிஷன் தான் இருக்கணும்னா இப்போ டெய்லி ஆப்ரேஷனை பற்றி டிசிஷன்னா அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் டிசிஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு டெய்லி ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும், அந்த ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில ஒரு ஷார்ட் டேர்மு அதே மாதிரி ரொட்டீன் டாஸ்கில் ஏற்படுற ஒரு டிசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிசிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் அலோகேஷன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இத்தனை மெட்டீரியல் கொடுங்க, இவ்வளோ வந்து பொருள் கொடுங்க சொல்கிறதாகட்டும். அந்த டே டு டே மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கிங் அவங்க பவர் டிசிஷன் எல்லா டிசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் டிசிஷன் கீழே வரும். தென் அது வந்து டாக்டிக்கல் டிசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டிக்கல் டிசிஷனில் மேனேஜ்மெண்ட் மிஷின் வரும். ஓகேங்களா? ஸோ டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டிசிஷன் தான் இந்த டாக்டிக்கல் டிசிஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டோடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டிசிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் கோல்ஸ் அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த டாக்டிக்கல் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம். இது வந்து கொஞ்ச காலத்துக்கு இருக்கிறக்கூடிய ஒரு டிசிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் வந்து ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா? டே டு டே அது மாதிரி. ஸோ டாக்டிக்கல் வந்து நமக்கு மீடியம் டேர்மில் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் டிசிஷன் மேக்கிங். இது வந்து டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டிசிஷன்லாம் இது வந்து ஓவரால் டைரக்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஆர்கனைசேஷன் ஓவரால் டைரக்ஷன் அப்ஜெக்டிவ் வந்து சூஸ் பண்ணணும்.
இவங்க எடுக்கிற டிசிஷன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசிஷனில் மார்க்கெட் என்னென்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து காம்படிட்டிவ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. லாங் டர்ம் கோல் என்ன சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த நம்ம ஒரு சஸ்டைனபிளான க்ரோத், ஒரு நிலையான க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போ நம்ம காம்படிட்டிவாக நம்ம அட்வான்டேஜாக இருக்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்டேக் ஹோல்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. இன்வால்மெண்ட், ஸ்டேக் ஹோல்டர் இன்வால்மெண்ட் இது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க டிசிஷன்லாம் கொடுத்து ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் டிசிஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் எடுக்கிற டிசிஷன் ஓகேங்களா. அந்த கம்பெனியோட ஓனரோ இல்லை சிஓ வாட்டர் டிஸ் ஓகேங்களா, அவங்க வந்து பண்ணிட்டு தான் இந்த இண்டிவிஜுவல் டிசிஷன் சொல்லலாம் ஓகேங்களா. இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் தான் வித்தவுட் கன்சல்ட்டிங் அதர் யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாமல் அவர் ஒரு ஆள் எடுக்கிற இந்த டிசிஷன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப குவிக்காக எடுத்துடலாம் அந்த டிசிஷன் ஓகேங்களா. பட் இதில் என்ன ஒரு டிசிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் லேக் ஆஃப் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா இன்புட் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காது. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல பேருடைய திங்கிங் இதில் இருக்காது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்காது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் டிசிஷன் எடுக்கும்போது. இதுவே குரூப் டிசிஷன் என்னும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருப்பாங்க ஓகேங்களா. ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டான திங்கிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. அதில் கொலாபரேஷன் பண்ண நம்ம டிசிஷன் எடுக்கும்போது ஒரு கிரியேட்டிவான சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா. பட் இதில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டைம் கன்சூமிங்காக இருக்கும், ரொம்ப டைம் கன்சூம் பண்ணணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாரும் ஒருமித்த கருத்தாக இருக்கணும், எல்லாரும் வந்து எல்லாம் ஒத்து போகிற கருத்தாக இருக்கணும். இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ குரூப் டிசிஷன்லையும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்டான டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் டிசிஷன் சொல்கிறேன். இன்ட்யூட்டிவ்ஸ்னா நம்ம வந்து இன்ட்யூஷன் ஓகேங்களா, இது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இது இருக்கலாம், இது தப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறது வேணாம்னு சொல்லிட்டு அது நினச்சி ஒரு இன்ட்யூஷனில் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் இந்த இன்ட்யூஷன் டிசிஷன் அவங்களே எடுத்துகிட்டு போகிறது ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்னால அவங்களுடைய ஒரு மனசு இருக்க ஃபீலிங்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட்டில் பண்ண டிசிஷனாக இருக்கலாம். அவ்வளோனா சிஸ்டமேட்டிக் அனலைஸ் இது எதுவுமே இருக்காது ஓகேங்களா. இதில் வந்து சிஸ்டமேட்டிக் அனலைஸும் இருக்காது, ஃபார்மல் லிசனிங்காக இருக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த இன்ட்யூட்டிவ் டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக எடுத்துடலாம். அந்த மாதிரினா இது எங்கே அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை அந்த பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி டைம் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்யூட்டிவ் டிசிஷன் எடுப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. தென் அது வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் டிசிஷன். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது தான். இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் வந்து நம்ம இன்சைட் பார்த்து அந்த லாஜிக்கல் ரீசனிங் பண்ணி அனலிட்டிக்கல் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை எவலுவேட் பண்ணி எது கரெக்டாக இருக்கும், எந்த ஆல்ரெடி நமக்கு செட் ஆகும் சொல்லிட்டு எவலுவேஷன் பண்ணி அதை வந்து நமக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்கும் இல்லை பெனிஃபிட் எவ்வளோ நம்ம கன்சிடர் பண்ணி அந்த ஃபைனலாக அதோட அவுட்கமையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுறது தான் இந்த அனலிட்டிக்கல் டிசிஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மல்டிபிள் ப்ராசஸ் எல்லா டேட்டாவும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, அப்போ தான் டிசிஷன் மேக் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஃபார்ம்டான டிசிஷன் எடுக்க முடியுது, ஒரு ப்ரூஃப் டிசிஷன் எடுக்க முடியுது இல்லைங்களா. ஸோ அனலிட்டிக்கல் டிசிஷன் டைப் ஆஃப் டிசிஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம், அதோட விடைபெறுவது நல்வாரா.